செப்பரேட் பண்ணப்படணும். என்ன செய்யணும்? அன்புக்கு ஒரு பிரிவு இருக்குது. என்ன பிரிவு? வேறு பிரிந்து இருப்பது. என்னது? கெட்டவங்களோடு சேராம நல்லவங்களோட சேர்ந்து, அந்த நல்லவங்களும் யாரோட இருக்கணும்? உண்மையான மெய் தேவனோடு இருக்கிறவர தேவனோடு தன் கரத்துல எழுதப்பட்ட பிள்ளைகளாக, தன் கரத்துல தூக்கி சுமக்கிற பிள்ளைகளாக என்ன செய்வார்? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தாளாட்டுவா என்னை சீராட்டுவா, தாளாட்டுவா என்னை சீராட்டுவா, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, உயிருள்ளவராக, ஜீவனுள்ளவராக நான் என்னென்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அழிவில்லாத ஒருவர், உங்களை அழிக்காத ஒருவர், உங்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒருவர் என்ன செய்கிறார்? உங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் பின்பற்றுவதற்கு என்ன செய்ய வேணும்? இயேசு காட்டின அந்த அன்பு நமக்குள்ள வேணும். இயேசு என்ன அன்பை காட்டினார்? அவருடைய ஜீவனையே உனக்கு கொடுத்து, என்னத்தை கொடுத்த? அவருடைய உயிரை உனக்கு தியாகம் செய்ய. அவருடைய உயிரை இந்த உலகத்துல இருக்கிற யாரும் உனக்கு என்ன செய்யல? தியாகம் செய்யல. அதுவும் பாவிக்கு எந்த மனுஷனும் வரமாட்டான் இல்லையா? பாவிக்கோ, அக்கிரமக்காரனுக்கோ, கொலைகாரனுக்கோ ஒரு பேர் வருவானா? வரமாட்டான். ஆனா இந்த இடத்துல இந்த தாவீது என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தா என்ன வாழ்க்கையா இருந்தது தெரியுமா? ஒரு பெரிய மோசமான வாழ்க்கையா இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கை, ஒரு நாய்க்கு சமமான ஒரு வாழ்க்கை. என்ன இதுக்கு சமமான ஒரு வாழ்க்கை? ஒரு நாய், அதாவது துப்பறியும் நாய், உயர்ந்த நாய், இப்படின்னு ஒரு கதை உண்டு. இங்கிலீஷில் இலக்கியத்தில் ஒரு கதை உண்டு. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, டாப் டாக்கு, அண்டர் டாக். என்ன நாய்? உயர்ந்த நாய். இன்னொன்று, அந்த நாய்க்கு உள்ள எல்லாமே கட்டுப்பட்டு அந்த நாயை வச்சுக்கிட்டே என்னத்தையும் அணிஞ்சிடலாம், சாதிச்சிடலாம். இப்போ ஒரு நாய் போல தன்னுடைய வாழ்க்கையை அந்த அமெரிக்காவில் இருக்கிற கதை ஆப்பிரிக்காரன் எழுதுனது. அந்த கதையை என்ன சொல்லுது? ரெண்டு பேரை சித்தரிக்குது. ஒன்று ஆப்ரஹாம் லிங்கனையும், இன்னொன்று ஜார்ஜ் வில்லியம் பூத்துன்னு சொல்லக்கூடிய, லிங்கன் சொல்லுகிறவரையும் பூத்துன்னு சொல்லுகிறவரும் அண்ணன் தம்பிகள். இந்த ரெண்டு பேருக்குள்ள இருந்துறது. தம்பி என்ன செய்யறான்? தந்திரமா வாழணும்னு விரும்புகிறான். அண்ணன் என்ன செய்யறான்? நேர்மையா வாழணும்னு விரும்புகிறான். அண்ணன் என்ன செய்யறான்? நேர்மையா வாழணும். என்ன ஆப்ரஹாம் லிங்கன் நேர்மையா வாழ்ந்த மனுஷன். அதே நேரத்தில் தம்பி வில்லியம் பூத் என்ன செய்யறான்? அவனை சுட்டு பொசிக்கணும்னு நினைக்கிறாள். அப்படியே என்ன செய்த நடந்தது. இந்த இடத்துல இந்த சம்பவம் தான் நடந்தது. ஏன்னா இவனுக்கு தாவீதுக்குள்ள வாழ்க்கையில சவுலுங்கிறவன் ஒரு இவனை அதிபதியாக வரக்கூடாதுங்கிறதுல பல பயங்கரமான சதி திட்டங்களை தீட்டி எந்த நேரமும் கொல்லணும்னு தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். தாவீது தேவன இடத்துல என்ன செய்யலாம்? தேவனே, நீ என்னோடு இருக்கணும். ஆண்டவரே, என் மரணம் என்னை பின்னால வந்துகிட்டு இருக்கு. என்னை எப்போ குத்துவான், எப்போ கொல்லுவான்னு எனக்கு தெரியாது. நான் மோசமா